அரண்மனை சிறுவாயில் மேம்பாலம் 7 கோடியில் அமைக்கப்பட்டது. சிவகங்கை பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டது, மேற்கூரை அமைக்கப்பட்டது. காரைக்குடி, திருப்பத்தூர், தேவக்கோட்டை ஆகிய நகர்களுக்கு சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டது. பாரம்பரிய புளியங்குளம் மாடுகளுக்கு ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டது. வையாற்றின் குறுக்கே 50 கோடி மதிப்பீட்டில் திரும்புவனம், மீனாட்சிபுரம், தட்டான்குளம் ஆகிய இடங்களிலே தடுப்பினை கட்டி நிலத்தடி நீரை உயர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மன்னர் துரைசிங்கம் அரசு மருத்துவக்கல்லூரியில் 3 கோடி மதிப்பீட்டில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டிடம், கலையரங்கம் 3 கோடி மதிப்பீட்டில் மற்றும் சுற்றுச்சூழல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டது. இப்படியே பல திட்டங்கள் நிறைவேற்றின. குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர் வாராமல் இருந்தாங்க. இது வறட்சியான மாவட்டம், ஆக நீர் பற்றாக்குறை மாவட்டம். ஆக நீரை சேமித்து கோடை காலத்தில் அதை பயன்பாட்டு கொண்டு வரும் அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரப்பட்டு தூர்வாகின்ற அந்த வண்டல் மண் விலையில்லாமல் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து கோடை காலத்தில் நிலத்தடி உயரச் செய்தது அதிமுக ஆட்சி. அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி பண்ணதுடன் குடிமராமத்து திட்டம் விவசாய பங்களிப்போடு தொடரும். காரைக்குடி மாவட்ட அரசு மருத்துவம் மேம்படுத்தப்பட்டது. முடங்கி கிடந்த கிராபைட் தொழிற்சாலை 25 கோடியில் மேம்படுத்தப்பட்டது. இப்படி பல திட்டங்கள். கீழடி அகழ்வாராய்ச்சி அருங்காட்சி அமைக்க அதிமுக அரசு 12 கோடி ஒதுக்கீடு செய்து திமுக அரசு வந்து அதை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் அதுக்கு 13 கோடி ஒதுக்கி இவர்கள் கொண்டு வந்தமா ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம்.